ஜேசிபி மாலையை போட்டால் வழக்குனா எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பொலிட்டீஷியன் தமிழச்சி தங்கப்பாண்டியன் மேடம். அவங்களுக்கு ஜேசிபி இருக்குல்ல, மண்ணள்ளி குட்டுவாங்களே, அதில் ரோஜா பூ அள்ளி அப்படியே கொட்டினாங்க. நயன்தாராக்கு வராத கூட்டமா, இன்னும் கவர்ச்சி நடிகை பேர்லாம் சொல்லி அவங்களுக்கு வராத கூட்டமான்ற சொல்கிறேன். அப்போ கூட நடிகர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வராத கூட்டமா ஒன்று சொல்ல முடியுமா? ஏற்கனவே அங்கே இருக்கிறது ஃபிஷரிஸ் காலேஜை தெரியாமல் இவர் கடல்சார் பல்கலைக்கழகத்தை கேட்குறாருன்னு ஒரு பெரிய நவீன கண்டுபிடிப்பை செஞ்சுருக்கிறாங்க. நான் கேட்குறேன், ஃபிஷரிஸ் காலேஜுக்கும் மெரைன் யூனிவர்சிட்டிக்கும் அடிப்படை வித்தியாசம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாமல் இல்லை, தெரிஞ்சே நீங்கள் அதை இப்படி பிரித்து தரீங்கன்னா இதற்கு பேர் தான் மிஸ்இன்ஃபர்மேஷன், இதற்கு பேர் தான் ஃபேக் நியூஸ். அப்போ டிஎன் ஃபேக்ட் செக்கிங்கிறதுக்கு பதிலாக டிஎன் ஃபால்ஸ் நியூஸ்னு உங்கள் பேரை மாற்றிக்கிங்க. தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய முன்னணி பத்திரிகையினுடைய தமிழ் பதிப்பு என்ன தெரியுமா தேதி? இது ஜூலை மாதம், இந்த வருஷம் 2 மாதம் முன்னாடி. நாகப்பட்டினம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டாக்டர்கள் செவிலியர்கள் பற்றாக்குறை, 233இல் 113 பணியிடங்கள் காலி. இது எவிடன்ஸ். நான் அவங்கள மாதிரி டிஎன் ஃபேக்ட் செக்கிங் மாதிரி சரணாகதி அடைஞ்சு ஆர்எஸ்எஸ் அலுவலியாக இருக்க தினமலர் கட்டிங்கெல்லாம் காட்டல. இந்த ப்ரெஸ்ஸை சந்திக்கலை, பத்திரிகைகளை சந்திக்கலைன்னு சொன்னார்ல அதுவும் சொல்லியிருக்காரு. முதல் முறை முதல்வர் மு க ஸ்டாலின் அதை சொல்வாரா? எழுதியதை பார்த்து படிக்கிற மு க ஸ்டாலின் சொல்வாரா? மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் சொல்வாரா? இஸ்லாமிய சிறை கைதிகள் நீண்ட நாட்களாக சிறையில் இருப்பவர்களை விடுவிப்பு செய்வேன்னு சொல்லிட்டு அதை இப்போது வரை நிறைவேற்றாமல் இருக்கிற முதல் முறை முதல்வர் மு க ஸ்டாலினை குறித்து என்றாவது கேள்வி கேட்டிருக்கிறீர்களா? ஷானவாஸ் அவர்களே, நாங்கள் திருச்சி போனோம். அந்த சனிக்கிழமை இளையராஜாக்கு திடீர் ஞாபகம் அது கோஇன்சிடென்ட். அடுத்து நாம் நாகப்பட்டினத்துக்கு போனோம். அந்த சனிக்கிழமை இந்த பக்கம் இட்லி கடைக்கு ட்ரெயிலர் வெளியிட்டு விழா. கோஇன்சிடென்ட். இப்போ அடுத்த வாரம் ஒன்று பண்ண போகிறோம். அடுத்த சனிக்கிழமை பாருங்க, கோஇன்சிடென்ட். யோசிங்க. வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை பற்றி டிஎன் ஃபேக்ட் செக்கில் கேட்டு தெரிஞ்சு அப்புறம் அது பிரிண்ட் அவுட் எடுத்து கிழிச்சு போட்டுருங்க. எந்த பயனும் இல்லை. லெட்ஸ் டாக் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல்ல தமிழக வெற்றி கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ராஜமோகன் வந்திருக்கார். அவரிடம் பல்வேறு விஷயங்களை குறித்து கேட்டு பெறலாம். ஆனால் முதற்கட்டமாக துணை பொதுச் செயலாளராக பதவி உயர்வு பெற்றிருக்கீங்க, வாழ்த்துக்கள்ண்ணே. மிக்க நன்றி, வணக்கம். ஆனால் அண்மையில் கழக தலைவர் அவர்கள் டெல்டா மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்தார். இது குறித்து டிஎன் ஃபேக்டில் இன்னைக்கு பல்வேறு விமர்சனங்கள் செய்யப்பட்டிருக்கு. எஸ், அதாவது தவறான குற்றச்சாட்டுகளை, தவறான தகவல்களை அவர் மக்கள் மத்தியில் பேசியிருக்காருன்றாரு. அது என்னென்ன முழு விளக்கம்? தேசிய அளவில் நரேந்திர மோடியினுடைய பொய் புரட்டுகளை எக்ஸ்போஸ் பண்ணுறவர் பேர் ஜுபைர். அவர் அரசாங்க அமைப்பு கிடையாது, அவர் ஒரு பிரைவேட் என்டிட்டி. உலகம் முழுக்கவே அரசாங்கம் அதிகாரம் பரப்பக்கூடிய பொய்களை தூரியிருப்பதற்கு பேர் தான் ஃபேக்ட் செக்கிங். ஆனால் உலக வரலாற்றிலேயே ஒரு அரசாங்கம் தனக்குத்தானே ஒரு டிஎன் ஃபேக்ட் செக்கிங்னு ஒரு என்டிட்டியை உருவாக்கி அதுக்கு கலைவரகத்தில் ஒரு ஆஃபீஸை போட்டு அதுக்கு ஒரு அதிகாரியை போட்டு, என்னுடைய நண்பர் தான், நம்ம தோழர் தான் வைங்களேன். ஆனால் இப்படி ஒரு மாடலை முதல் முறையாக உருவாக்கி அதை தவிர ஐஏஎஸ் படித்த மூத்த அதிகாரிகளை ஸ்போக்ஸ் பர்சனாக போட்டு அரசாங்கம் நடத்துறாங்களா, கட்சி நடத்துறாங்களா? மக்கள் வரிப்பணம் எப்படிலாம் வீணாவது பாருங்க. அப்புறம் அதிகாரமே அரசாங்கமே ஒரு ஃபேக்ட் செக்கிங் பண்ணிக்கிட்டா அதுக்கு பேர் ஃபேக்ட் செக்கிங் கிடையாது, அதுக்கு பேர் சென்சார்ஷிப். அரசாங்கம் உண்மையான ஃபேக்டை கொடுக்கணும், அதோடைய கடமை. அதற்கு பதிலாக அரசாங்கம் கொடுக்குற ஃபேக்டை எல்லாம் உண்மை நிறுவனத்துக்காக இன்னொரு என்டிட்டி உருவாக்குவது என்பது இதுவரை இல்லாத ஒரு புதுமை. சரி, டிஎன் ஃபேக்ட் செக்கிங் என்ன சொல்றாங்கன்னா, நம்முடைய வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் ஏற்கனவே அங்கே இருக்கிறது ஃபிஷரிஸ் காலேஜை தெரியாமல் இவர் கடல்சார் பல்கலைக்கழகத்தை கேட்குறாருன்னு ஒரு பெரிய நவீன கண்டுபிடிப்பை செஞ்சுருக்கிறாங்க. நான் கேட்குறேன், ஃபிஷரிஸ் காலேஜுக்கும் மெரைன் யூனிவர்சிட்டிக்கும் அடிப்படை வித்தியாசம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாமல் இல்லை, தெரிஞ்சே நீங்கள் அதை இப்படி பிரித்து தரீங்கன்னா இதற்கு பேர் தான் மிஸ்இன்ஃபர்மேஷன், இதற்கு பேர் தான் ஃபேக் நியூஸ். அப்போ டிஎன் ஃபேக்ட் செக்கிங்கிறதுக்கு பதிலாக டிஎன் ஃபால்ஸ் நியூஸ்னு உங்கள் பேரை மாற்றிக்கிங்க. ஃபிஷரிஸ் காலேஜ்னா என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், சுருக்கமாக சொல்கிறேனே. நீங்கள் இறால் பண்ணால் போடணும், அதுக்கு ஃபிஷரிஸ் ஸ்டடீஸ் வேணும். மீன் வளர்ப்பு, இறால் வளர்ப்பு சார்ந்த படிப்பு, அதாவது மீன் குஞ்சுகள் இருந்து பெரிய அளவு உற்பத்தி எல்லாம். ஆனா மெரைன் ஸ்டடீஸ் என்பது என்ன? மெரைன் யூனிவர்சிட்டி என்னன்னா ஷிப்பிங் பத்தி படிக்கிறது, டெக்னாலஜி, கப்பலை உருவாக்குறது சம்பந்தமா, அது சார்ந்து அதை வடிவமைப்பது, அதில் வேலை பெறுவது, இது எல்லாமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அதாவது அது உள்ள டெக்னிக்கல் சம்பந்தமா எல்லாமே வித்தியாசமானதுங்க. கால்நடை மருத்துவமும் மருத்துவம் தான், மனிதர்களுக்கான மருத்துவம் தான், ஹோமியோபதி, அலோபதி எல்லாமே மருத்துவ படிப்பு தான். ஆனா வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஒவ்வொன்றுக்கு ஒரு துறை இருக்கு, வித்தியாசம் இருக்கிறது. இப்ப ஒரு மாட்டுக்கான மருத்துவத்தை மனிதர்களுக்கு பார்க்குற ஒரு மருத்துவர் செய்ய முடியாது. ஒரு கால்நடை மருத்துவர் என் குழந்தைக்கு ஒரு தடுப்பூசி போடுவதை அனுமதிக்க முடியாது. அது மாதிரி ஃபிஷரிஸ்க்கும் மெரைன் ஸ்டடீஸ்க்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்கிற பொழுது
2மே இப்ப என்னன்னா, பொதுஜன ஆமா அதான் ஒரு ஃபிஷரிஸ் காலேஜ் இருக்கே அப்படின்றவன் வந்துருவாங்கல்ல. இப்படி திட்டமிட்டு போலி செய்திகளை பரப்பக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து புரபகண்டா அப்படின்னு தான் நம்ம சொல்லணுமே தவிர, இதுல ஒரு பெர்சன்டேஜ் கூட உண்மை கிடையாது. அப்புறம் 2 அங்க வந்து ஜெயலலிதா அம்மா அவங்க பேர்ல இந்த காலேஜ் இருக்கு. அவங்களே சுட்டி காட்டுறாங்க. கலைஞர் பிறந்த திருவாரூர்ல இன்னொரு பல்கலைக்கழகம் இருக்கு. அங்க போதுமான அளவிற்கு பாடப்பிரிவுகள் இருக்கான்னு கேட்டா, அது ஒன்றிய அரசோடது. அவங்கள தான் கேள்வி கேட்கணும்னு சொல்றாங்க. முதல்ல அங்க போதுமான அளவு பாடப்பிரிவுகள் இல்லங்கிறத அவங்களே ஒப்புதல் வாக்குமூலம் தந்துட்டாங்க. கலைஞர் பிறந்த திருவாரூர்ல கூட ஒன்றிய அரசு பல்கலைக்கழகம் இருக்கு. மாநில அரசு கல்வி சார்ந்து ஒரு பல்கலைக்கழகமோ, கல்லூரியோ எந்த முன்னெடுப்பும் நடத்தல, எடுக்கலங்கிறத மீண்டும் ஒரு ஒப்புதல் வாக்குமூலமா அவங்க தந்ததற்காக நம்ம நன்றி தான் சொல்லணும். இன்னொரு விஷயம், அலையாத்தி காடுகள். அலையாத்தி காடுகள் உலகத்தினுடைய ஒரு பொக்கிஷம் அது. பிச்சாவரம்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு பேக் வாட்டர்ஸ்ல இருக்க அளவிற்கு இங்க சுற்றுலா இருக்கா? மற்ற அலையாத்தி காடுகள்ல இருக்கிற அளவிற்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இருக்கா? அது எதுவுமே இல்லன்னு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் நீண்ட நெடுகாலமா சொல்லிட்டு வராங்க. சரி, நாம சொன்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஆளுங்கட்சியினுடைய 1வது ஊதுகுழலாகவே மாறிவிட்ட நியூஸ் 18 தமிழ்நாடு 1 ஆண்டு 2 ஆண்டு முன்னாடி ஒரு நியூஸே போட்டாங்க. இது மாதிரி வந்து இந்த அலையாத்தி காடுகள்ல வந்து போதுமான அளவிற்கு பராமரிப்பு இல்லன்னு பொதுமக்கள் குற்றம் சாட்டுறாங்கன்னு நியூஸ் 18 தமிழ்நாடே சொல்லிட்டாங்க. சுற்றுலா பயணிகளுக்கு அங்க வந்து போறவங்களுக்கு ஒரு பப்ளிக் பாத்ரூம் இல்ல. அங்கேயே அந்த பூமியின் பொக்கிஷமா இருக்கிற அலையாத்தி காடுகள்ல வந்து விறகு வெட்டி எடுக்கிற அந்த முயற்சிகளை தடுப்பதற்கான செயல் திட்டம் இல்ல. இதையெல்லாம் சுட்டி காமிச்சு பேசுனா இவங்க சம்மந்தமே இல்லாம நிலப்பரப்பு கொண்டு வராங்க. இதை விட அது அதிகமா இருக்கு. உண்மையிலே என்ன பண்ணணும், ஆய்வு கட்டுரையை நீங்க ஆதாரமா காட்டுவாங்கன்னு பார்த்தா தினமலர் கட்டிங்க எல்லாம் ஆதாரமா காட்டுறாங்க. அதுக்கு வருவோம். நரேந்திர மோடி வந்தபோது என்ன பண்ணாங்களாம், இதே மாதிரி நிபந்தனை 20 கட்டுப்பாடுகள் விதித்தாங்கன்னு சொல்றாங்க. தம்பி பொய் சொன்னாலும் புரிந்துற மாதிரி சொல்லணும். ம். மார்ச் 17ஆம் தேதி தேர்தல் ஆணையத்துக்கு கீழே காவல்துறை வந்து எலெக்ஷன் அந்த அந்த ஒரு நெறிமுறைகள்லாம் அமல்படுத்தப்பட்டு அப்ப தேர்தல் கமிஷன் ஆட்சி ஆமா, அந்த நேரத்துல அவங்க சில நெறிமுறைகளை வழிகாட்டுதலை கண்டிஷன்ஸா போட்டாங்க. அத என்னமோ திமுக திராவிட மாடல் அரசே போட்ட மாதிரி இப்ப இதுக்கு பேர் மிஸ்இன்ஃபர்மேஷனா இல்லையா? இல்ல, இப்படி தவறான தகவல்களை ஏன் மக்கள்கிட்ட கொடுக்கணும்? ஃபேக்ட் செக்னா என்ன? இவங்க உண்மை சரிபார்ப்பு இவங்க தானே. பண்றது ஃபேக்ட் செக் கிடையாது. இவங்க பண்றது ஃபால்ஸ் நியூஸ், ஃபேக் நரேட்டிவ், ப்ரொபகண்டா. அப்படி எதுக்கு கொண்டு போய் மக்கள்கிட்ட அப்படி தவறான தகவல்கள் கொண்டு போய் எப்படி சேர்க்கணும்னு அப்படின்னா இருக்குது? 2001ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் இருந்த ஒரே பிரதான தொலைக்காட்சி சன் தொலைக்காட்சி நினைவு இருக்கா? இருக்கிறது, இப்ப இருக்கிறது. அப்போது 91 96 காலகட்டத்துல ஏடிஎம்கே அந்த ஆட்சியில இருந்த நிறைகுறைகளை அந்த வழக்குகளை ஜெயலலிதா அவர்களினுடைய தனிநபர் புகைப்படங்கள்லாம் திரும்ப திரும்ப போட்டாங்க, நினைவு இருக்கா? ஒரே சேனல் இருந்தே அவ்வளோ பிரபகண்டா பண்ணி 2001ஆம் ஆண்டு திமுக அரசு மண்ணை கவ்வியது நினைவு இருக்கா? இருக்கு, ஆட்சி மாற்றம் இன்னைக்கு இருக்கிறது. நிறைய சேனல்ஸ் இருக்கு, யூடியூப் இருக்கு. ஒரு 10 20 சேனல் வளைச்சு போட்டு ஃபேக்ட் செக்கிங்ன்ற பேர்ல ஒருத்தரை போட்டு யூடியூப்ன்ற பேர்ல ஒரு 4 பேரை ஏவி விட்டு மீடியாவை விலை பேசி விலை வாங்கிட்டா ஆட்சியை பிடித்திடலான்னு தப்பு கணக்கு போடுறாங்க திமுக. நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், சொன்னதை செய்யுங்க. 500 சில்லற வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல, அதுல ஒரு 400 வாக்குறுதி நிறைவேற்றிருந்தீங்கன்னா மக்கள் நம்பிக்கையை நீங்க ஜெயிச்சிருக்கலாம். அதுல எதுவுமே செய்யாம 98 விழுக்காடு செய்ததா சொன்னீங்களே, இதை தான் நீ ஃபேக்ட் செக் பண்ணியிருக்கணும். 500 சில்லற வாக்குறுதியில 98 விழுக்காடுனா ஆல்மோஸ்ட் 490 பிளஸ் ப்ராமிசஸ் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணாதா சொல்றாங்க. உண்மையா? அவங்களே ஒத்துக்க மாட்டாங்க. இல்ல, இப்போ கிட்டத்தட்ட சொன்ன வாக்குறுதிகள்ல 75% நாங்க பூர்த்தி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு திட்டத்துக்கும் ஒரு பேர் வச்சிருக்காரு. உங்களுடன் ஸ்டாலின், மக்களுடன் ஸ்டாலின், ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லி கிட்டத்தட்ட நாங்க முடிச்சிட்டோம். இன்னும் இருக்கிற சொச்ச மாதத்திலையும் நாங்க சொன்ன வாக்குறுதியை கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்றாரு. பேரு வச்சிங்களே சோறு வச்சிங்களான்ற மாதிரி தான் இருக்கு. என்னங்க நிறைவேற்றினாங்க? சட்டமன்றத்துல சொன்ன அறிவிப்பை நிறைவேற்றணும். சட்டமன்றத்துல சொன்ன 256 வாக்குறுதிகளை அறிவிப்புகளை நிறைவேற்றுவதற்கு வசதி வாய்ப்பு இல்லைன்னு கையை தூக்கிட்டாங்க. போன வாரம் அது பெட்டி செய்தியா வந்தது. செய்தியில பார்த்தோம். இதை தான் தலைப்பு செய்தியா போட்டிருக்கணும். இதை தான் ஃபேக்ட் செக்கிங் பண்ணிருக்கணும். அதெல்லாம் பண்றதுக்கு துப்பு இல்ல. சொன்ன அறிவிப்புகளை பண்ண போறது இல்ல பிரதர். இல்ல, இது ஒரு நியாயமான கேள்விதான். 500 சில்லற வாக்குறுதியும் பண்ணல, சட்டமன்றத்துல சொன்ன 256 அந்த அறிவிப்புகளையும் பண்ணல, வெற்று விளம்பரங்களை மட்டும் தீவிரமா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் மக்கள் வந்து ஏமாற மாட்டாங்க. அதை தவிர நாகப்பட்டினம் போய் பேச போனா அங்க இருக்கக்கூடிய ஆளு ஷானவாஸை வச்சு பேச வைக்கிறது, இப்படியெல்லாம் நரேட்டிவ் செட் பண்ணியெல்லாம் விளையாடி இந்த ஆட்டத்தில் தோற்க போவது திமுக தான். தலைவர் விஜய் அவர்கள் பேசும்பொழுது அந்த மாவட்டத்துல நடக்கக்கூடிய குறைகளை சுட்டிக்காட்டி பேசியிருந்தாரு. இதற்கு அரசு தரப்புல எந்த பதிலும் இல்லை. ஆனா எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஆளு ஷானவாஸ் வந்து நேற்று ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. வன்மத்தை வந்து விஜய் கொட்டிட்டு போயிட்டாரு, அவதூற பரப்புறாரு அப்படின்னு சொல்றாரு. மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் வன்ம அரசியல் பேசுறதா விஜய் சாரை பத்தி சொல்றாரு. உண்மையிலே வன்ம குடோன்னா அது ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் தான். அவரை ரெப்ரசன்ட் பண்ற சமூகத்திற்கு காட்டும் விசுவாசத்தை விட, அவரை ஆளாக்கி அழகு பார்க்கிற அன்பு அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு காட்டுற விசுவாசத்தை விட, அவர் இருக்கிற கட்சியான விடுதலை சிறுத்தைகள் காட்டுற விசுவாசத்தை விட
திமுகவினுடைய பவர் ஃபேமிலிக்கு காட்டுற விசுவாசம் ரொம்ப அதிகமா இருக்குன்னு தான் எல்லாருமே சுட்டி காட்டுறாங்க. இதான் உண்மை. காரணம்? வன்மகுடன் ஏன் நான் அவரை சொல்றேன்? அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழால விஜய் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே புதிய தலைமுறை தொலைக்காட்சியில உட்கார்ந்து கூத்தாடி கூத்தாடின்னு கொக்கரிச்சாரு, கூச்சல் போட்டாரு, கூப்பாடு போட்டார். அது எவ்வளவு தவறான வார்த்தை. கூத்தாடுவது என்பது என்ன உங்களுக்கு இடி சொல்லா? அது இடித்துளிலா? இந்த ரெட்டை கோலையெல்லாம் ஒழிக்கணும் தானே, இந்த தனி கோலையெல்லாம் ஒழிக்கணும் தானே திருக்கோலையோட போய் கூட்டின்னு வச்சாரு தோல் திருமாவளவன். அப்புறம் இந்த இடி சொல் எப்படி உங்க வாயில அது ஒரு திட்டு மாதிரி அவர் பயன்படுத்தினாரு. அப்போ உதயநிதி ஸ்டாலின் யாரு? அணு விஞ்ஞானியா? மு.க. ஸ்டாலின் நடிச்ச அந்த கூத்தாடிய படங்கள் பாடல்கள் யூடியூப்ல ட்ரெண்ட் ஆகுது. அவர் என்ன ஆஸ்ட்ரோபிசிஸ்டா? கலைஞர் கருணாநிதி பராசக்தி படத்துக்கு வசனம் எழுதி தானே வந்தாரு. எல்லாம் சினிமா துறையில வந்தவங்க அடுத்த தான். வாரமே அந்தர் பெல்ட்டி அடிச்சு வருத்தம் தெரிவிச்சார். மீசையில மண்ணு ஒட்டின மாதிரி இருக்கணும், ஒட்டாத மாதிரி இருக்கணும்னு வருத்தம் தெரிவிச்சார். அன்னைக்கு தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் தனி மனித தாக்குதல், பண்பற்ற வார்த்தைகள், போற போக்குல ஆர்எஸ்எஸ் பிஜேபின்னு சொல்லிட்டு போறது ஒரு விஷயங்க. இந்திய மக்களாகிய நாம்னு ஒரு முக்கியமான புத்தகத்துல சுட்டி காட்டுவாங்க. ஆலூர் ஷானவாஸ்க்கு அந்த புத்தகத்தை நான் பரிந்துரைக்கிறேன். தமிழ்நாட்டுல இந்தியாவுல முஸ்லிமா பிறந்தவர்களுக்கு ஒரு நெருக்கடி. தினந்தோறும் எங்க தேசப்பற்ற நாங்க நிரூபிக்கணும். கிரிக்கெட் மேட்ச்ல முகமது ஷமி ஒரு கேட்ச் விட்டுட்டாருன்னா கோ பேக் டு பாகிஸ்தான் ட்ரெண்ட் ஆக்குவாங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் கேட்ச விட்டா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவர் ஸ்ரேயாஸ் ஐயர், இவரு முகமது ஷமி. சச்சின் டெண்டுல்கர் கேட்ச் விட்டாருன்னா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுல அரசியல் கட்சி தொடங்குற எல்லாருக்கும் புதுசா வர எல்லாருக்கும் நெருக்கடி என்ன தெரியுமா? தினந்தோறும் நாங்க பாஜக பி டீம் இல்லைங்கிறத நாங்க நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும். போற போக்குல எல்லாரும் இவங்க பாஜக பி டீம் வாங்க. எடுத்துக்காட்டு அண்ணன் தயாநிதி மாறன் என்ன சொன்னாரு கமலஹாசனை பத்தி 2021 ஐயோ அவர் அமித்ஷா ஆளுங்க. நேஷனல் டிபேட்ல உட்காந்து இங்கிலீஷ் சேனல்ல சொன்னாரு, வீடியோ எடுத்து போடுவேன் நான். இவர் பக்கா பிஜேபி செயல் திட்டம் ஆர்எஸ்எஸ் ஆளுங்கன்னாரு. இப்ப எம்பி ஆக்கிட்ட பிறகு கூட கூட்டு போய் கைத்தட்டி உற்சாகப்படுத்துறீங்க. பிஜேபி வாஷிங் மிஷின்னா திமுக என்ன வச்சிருக்கு? அவரு தனியா அவங்களை எதிர்க்கும் போது கமலஹாசன் சார் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் செயல் திட்டம் உங்க கூட வந்துட்டா ஊத்தமாறாட்டாரு. அப்படிதான் எடுத்துக்கோ. அப்ப நீங்க என்ன வச்சிருக்கீங்க? நீங்க ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷினா? அரவக்குறிச்சி இடைத்தேர்தல் நின்னுது. அரவக்குறிச்சியில தேர்தலையும் நடத்துறாங்க. ஏன்னா இன்னைக்கு அதிமுக வேட்பாளர் காசு கொடுத்தாரு. பேர் செந்தில் பாலாஜி. செந்தில் ஞாபகம் பாலாஜி. இருக்கா? செந்தில் பாலாஜி. இன்னைக்கு அவர் செந்தில் பாலாஜி உத்தமர் ஆயிட்டாரு. அவங்க வாஷிங் மிஷினா இவங்க ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷினா? உத்தமர் மட்டும் இல்ல, கட்சியில ஒரு முக்கியமானவும் ஆயிட்டாரு. அவர் எதமா வேணா இருக்கட்டுங்க. ம். இன்னைக்கு அவர் அமைச்சராகவே இல்லைங்க. ஊழல் குற்றச்சாட்டுல நீதிமன்றம் கண்டித்து அவரை வெளில அனுப்பியிருக்குங்க. அதை எதையாவது இவர் பேசியிருக்காரு ஆலூர் ஷானவாஸ். அந்த நாகப்பட்டினத்துல உள்ளபடியே அங்க மருத்துவமனையில தம்பி அந்த டாக்குமெண்ட்ஸ் கொடு. அந்த மருத்துவமனையில எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு தெரியுமா? தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய முன்னணி பத்திரிகையினுடைய தமிழ் பதிப்பு என்ன தெரியுமா தேதி? இது வந்து ஜூலை மாசம், இந்த வருஷம் 2 மாசம் முன்னாடி. நாகப்பட்டினம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டாக்டர்கள் செவிலியர்கள் பற்றாக்குறை. 233இல் 113 பணியிடங்கள் காலி. அந்த மருத்துவமனை மட்டும் பாதிக்கு பாதி ஃபில் ஆகல 2 மாசம் முன்னாடி வரைக்கும். இது எவிடன்ஸ். நான் அவங்கள மாதிரி டிஎன் ஃபேக்ட் செக்கிங் மாதிரி சரணாகதி அடைஞ்சு ஆர்எஸ்எஸ் அடிவரியா இருக்க தினமலர் கட்டிங்கெல்லாம் காட்டல. நான் இப்படி காட்டுறேன். இது ஜூலை மாசம் வந்தது. இவ்வளவு பிரச்சனை நடக்குதுல்ல. 22ஆம் தேதி இப்ப வந்திருக்கு. அதே நாகை அதே நாகை அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் பற்றாக்குறை, பிரசவ வார்டில் கர்ப்பிணிகள் அவதிங்க. நீங்க மனசாட்சி வேண்டாமாங்க? பாக்குறோம், நீ சொல்ல பாக்குறோம். உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா உங்க நாகப்பட்டினம் பிரச்சனைக்காக குரல் கொடுத்த வெற்றி தலைவர் விஜய் அவர்களுக்கு நீங்க நன்றி சொல்லியிருக்கணும். நன்றி விசுவாசத்தோடு இருந்திருக்கணும். அதற்கு பதிலா திமுக குடும்பத்திற்கு உங்க விசுவாசத்தை காட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதான் சொல்லியிருக்காரு, இப்ப பணியெல்லாம் முடிஞ்சிருச்சு, கட்டிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி ஏதாவது குறைகள் இருந்தா நாங்க சட்டமன்றத்துல முறையாக கேள்வி எழுப்போம். அதை தான் நானும் சொல்றோம். வீடியோ எடுத்து போட்டாங்களே விர்ச்சுவல் வாரியர்ஸ், சட்டமன்றத்துல போய் டாக்டர்ஸே வரமாட்டாங்க, பெரிய பிரச்சனையா இருக்குன்னு பேசுனது இதே வாய் தானே? வடிவேல் அவர்கள் நகைச்சுவை காட்சியில் வரல, காலையில அப்பா அம்மாவை தெய்வம்னு காலில் விழுந்துட்டு போவே, சாயந்தரம் வேணா இழுத்து போட்டு வெடிக்கிற, அது நல்ல வாய், இது நாரவாய். அது மாதிரி சட்டமன்றத்தில் பேசும்போது குத்துவாங்கல்ல தொகுதிக்குள்ள போனா மக்கள், அப்ப அந்த உண்மையை பேசி ஆகணும். டாக்டர்ஸே இல்லை டாக்டர் கொடுங்கன்னு. ஆனா இங்க வந்து ஐயோ இந்த உண்மையை உலகத்துக்கே கேட்குற மாதிரி எல்லாருக்கும் தெரியுற மாதிரி விஜய் அவர்களை பேசிட்டாருன்றோட அவரை எதிர்த்து பேசணும். அப்ப முன்னுக்கு பின் முரணா பேசுவது மட்டும் கிடையாது. கொண்ட கொள்கை இருக்கும் கட்சி, அவருடைய தலைவர், அவருக்கே விசுவாசம் இல்லாம திமுக அவருடைய விசுவாசத்தை காட்டுவதில் இதெல்லாம் சொல்றாரு. அவர் அந்த பணிகள்லாம் செய்யட்டும், தொகுதியில் அவர் நல்லா வளரட்டும், அவர் இன்னும் நல்லா வளரட்டும், அவரை நான் வாழ்த்துறேன். அவர் வந்து மேம்பாலம் கட்டியிருக்கேன், பஸ் ஸ்டாண்டு கொண்டு வந்திருக்கேன்னு நிறைய சொல்றாரு. உண்மையில அது முடிஞ்சிருச்சா? வேலை நடந்துகிட்டு இருக்கு, முடியும் தரவையில இருக்கு. சரி ஓகே, இன்னும் 6 மாசம் இருக்கா, அது முடியட்டும். முடிஞ்சு வந்தா தொகுதி மக்களுக்கு நல்லது தானே. அதே மாதிரி இதுவும் நடக்கட்டுமே. டாக்டர்ஸ் வந்தா வேண்டாமா? கர்ப்பிணிகள் அவதிப்படுறாங்கல்ல, அதை தானே வெற்றி தலைவர் எடுத்து பேசியிருக்காரு. உண்மையை பேசியிருக்காருங்க. உண்மையை ஃபேஸ் பண்ண ஒரு கட்ஸ் வேண்டாமா?
இவரு சொல்றாரு, இந்த பிரஸ்ஸ வந்து சந்திக்கல, பத்திரிகைகளை சந்திக்கலன்னு சொன்னார்ல. அதுவும் சொல்லியிருக்காரு. முதல் முறை முதல்வர் மு க ஸ்டாலின்ட்ட அத சொல்வாரா? எழுதியதை பார்த்து படிக்கிற மு க ஸ்டாலின் இத சொல்வாரா? மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் சொல்வாரா? அந்த இடத்துல பிராக்கெட்ல போடுறாங்க. இது அடுத்த கேள்விக்கான பதில்னு. அவரு வந்து ஒரு பதட்டத்துல அதையும் சேர்த்து அடுத்த கேள்விக்கான பதில் அப்படின்னு கேள்வியே கேட்கல. அதுக்குள்ள சொல்ட்டாரு. இப்படி ஒரு ஸ்கிரிப்டட் பிரஸ் மீட்ட பண்றதுக்கு பண்ணாம இருக்கலாங்க. கூச்சமாவே இல்லையா? அப்ப இதையும் பேசி, இதையும் பேசினார்னா, அவரு நேர்மையாளர்ன்னு நம்ம சொல்லலாம். ஆனா அவரு செலக்டிவா பேசுறாரு அப்படின்னா, அவரு திமுகவுடைய இல்ல ஊதுகுழலா எங்களுக்கு மாறிட்டாரு. அங்கதான் சந்தேகம் எழுகிறது. மக்களுடைய பிரச்சனைகளை எழுப்புறதுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டு உங்கள ஒரு பிரதிநிதியா தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒரு மருத்துவமனையில மருத்துவர்கள்ல பிரச்சனை இருக்குன்னா அத பத்தி தான் பேசணும். ஆனா அது யாரோ ஒரு விஜய் இல்ல வேற யாரோ ஒரு சொன்னா, ஆமா அப்படி இல்ல அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரியான வேற நிலைமை யார் எடுத்துக்கிறது? சொன்னாலும் அவர் இப்படி ரியாக்ட் பண்ண மாட்டாரு. வெற்றி தலைவர் விஜய் அவர்களுக்கு தன்னெழுச்சியாக வரக்கூடிய மக்கள் கூட்டம். நான் ரத்தமும் சதையும் வேர்வையுமா அவங்க மக்களை பார்த்து கை கொடுத்து அவங்களோட பயணிச்சுட்டு தான் வந்தேன். அன்பு கடல நீந்தி தான் வரேன். நான் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த பகுதியில எங்க தாய்மார்கள், மார்க்க சிந்தனை கொண்டவர்கள், இஸ்லாமிய சகோதரிகள், அந்த புர்கா போட்டு அதுக்கு மேல டிவிக்கு தொண்டை போட்டுக்கிட்டு நம்ம தலைவரை பார்த்து கையசைச்சாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அங்க பெரியவர்கள், சிறியவர்கள், மத வேறுபாடு எல்லாம் தாண்டி பார்த்தோம், நம்ம பார்த்தோம். வெற்றி தலைவரை மேடையில சொன்னாரு விஜய் சாரு. மத நல்லிணக்க பூமியா இருந்தது. இந்த பக்கம் வேளாங்கண்ணி, அந்த பக்கம் நாகூர் தர்கா, அந்த பக்கம் கோவில் தெரு எல்லாத்திற்கும் நடுவுல அன்பு கடல்ல நாங்க நீந்தி தான் வந்தோம். இதையெல்லாம் வந்து திமுகவினுடைய அந்த அதிகாரி வெறிய டிஸ்டர்ப் பண்ணுது. அதனால இவங்க வந்து சில பேரை ஏவி விட்டு இப்படிலாம் சொல்ல வராங்க. ஸோ இப்படி எத்தனை பேரை ஏவி விடுவதாலும் 1000 விதமான உருட்டுகளை நீங்கள் உருட்டினாலும் உண்மையை ஒருபோதும் மறைக்கவே முடியாது. அன்பிற்கினிய நண்பர் சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷாநவாஸ் அவர்களே, உலகத்துல தீவிரவாதத்திற்கு மதம் கிடையாது. ஷாநவாஸ் அவர்களே, இஸ்லாமிய தீவிரவாதம் என்ற வார்த்தையை அறிமுகம் செய்தது யார் ஷாநவாஸ் அவர்களே? சட்டமன்றத்துல இஸ்லாமிய தீவிரவாதம்னு கலைஞர் கருணாநிதி பேசிய போது அது அந்த சட்டமன்ற குறிப்புகள் இன்னும் இருக்கிறதா இல்லையா? அதை பார்த்தீர்களா ஷாநவாஸ் அவர்களே? இஸ்லாமிய சிறை கைதிகள் நீண்ட நாட்களாக சிறையில் இருப்பவர்களை விடுவிப்பு செய்வேன்னு சொல்லிட்டு அதை இப்போது வரை நிறைவேற்றாம இருக்கிற முதல் முறை முதல்வர் மு க ஸ்டாலினை குறித்து என்றாவது கேள்வி கேட்டு இருக்கிறீர்களா ஷாநவாஸ் அவர்களே? இஃப்தார் நோன்பு திறப்புக்கு நாங்க ஒண்ணு பண்ணோம். 50 ஆண்டு தமிழ்நாட்டு நிலப்பரப்புல எந்த தலைவருடைய உருவத்தையும் போடாம உருவ வழிபாடே இல்லாத இஸ்லாத்துக்கு நாங்க லாயலா ஒரு இஃப்தார் நோன்பு திறப்பு பண்ணோம். கட்சி கொடி கட்டி வந்த காரை திருப்பி அனுப்பணும். நம்ம தலைவருடைய போட்டோ போட்டு பசங்க வருவாங்க. சட்டையை பிடிச்சிட்டு வேற சட்டையை போட்டு உடனே திருப்பி அனுப்பணும். பின்னாடி கூட எந்த பேக் ட்ராப்பும் இல்லாம ஒரு பச்சை துணியை போட்டு இஃப்தார் நோன்பு திறப்பு நாங்க பண்ணோம். ஆனா எப்போதுமே மு க ஸ்டாலின் படத்தை கலைஞர் படத்தை போட்டு தான் இஃப்தார் நோன்பு திறப்பு திமுக பண்ணோம். அதை பற்றி ஏதாவது கேள்வி கேட்டிருக்கல ஷாநவாஸ் அவர்களே? உதயநிதி ஸ்டாலின் தலைமையில ஒரு இஃப்தார் நோன்பு திறப்பு பண்ணாங்களே, அந்த வீடியோ இன்னும் யூடியூப்ல இருக்கு. நான் எடுத்து போடுவேன். நம்முடைய சொந்த பந்தங்கள் சாப்பிடுறதுக்கான அந்த நோன்பு திறப்பு உணவை கார்பரேஷன் குப்பை வண்டியில கொண்டு வந்து இறக்குனானுங்க. அதை கண்டிச்சிங்களா ஷாநவாஸ் அவர்களே? இஸ்லாமியர்களை எச்ச சோறுனாரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. அவர் மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? கைது பண்ணாங்களா? வேற யாராவது பேசியிருந்தாலும் இதே மாதிரி தான் அமைதியா இருப்பீங்களா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு ஒரு தனி சட்டமா? அவர் அறிவிக்கப்படாத சின்ன முதலமைச்சரா? உங்களுடைய லாயல்ட்டி எதுக்கு? மார்க்கத்திற்கா, சமூகத்திற்கா, உங்க கட்சிக்கா, இல்ல சிறுபான்மை விரோதத்தை மறைமுகமாக பேணி பாதுகாத்து வரக்கூடிய ஒரு பவர் ஃபேமிலிக்கா? இதை எதையாவது பேசுனீங்களா? தந்தை பெரியாரில் காலத்தில் தொடங்கி தற்போது இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி தலைவர் விஜய் அவர்களினுடைய காலகட்டம் வரை தொடர்ச்சியாக இந்த சிறுபான்மை மக்களினுடைய நலன் சார்ந்து பேசி செயல்பட்டு வரக்கூடிய ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியத்துல அவரும் ஒருத்தர் தான். ஆனா ஏன் அப்படி திசை மாதிரி அதிகார வெறியில் இருக்கிற ஒரு குடும்பத்திடம் சரணாகதி அடைந்திருக்கிறார் என்பதை அவர் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று நான் வந்து சொல்லுகிறேன். தலைவர் விஜய் அவர்கள் டெல்டா மாவட்டத்துல பற்றி பேசியிருந்தாரு. முக்கியமா விவசாயிகளுடைய அந்த நெல் கொள்முதல் நிலையங்கள்ல மூட்டைக்கு ரூ. 40 கமிஷன் வாங்கப்படுதுன்னு சொல்லியிருந்தாரு. அது குறித்து அங்க இருக்கக்கூடிய திமுக மாவட்ட செயலாளரே ஒத்துக்கிட்டாரு. நாங்க வாங்குறது உண்மைதான். ஆனா அந்த காசு எல்லாம் நான் முதல்வர்கிட்டயா போகுது? அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் தான் பிரிச்சு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. முதல்வர்கிட்ட போகாம தொழிலாளர்கள் பிரிச்சு எடுத்துக்கிறாங்க. என்ன அப்படிதான் நினைக்கிறாரு? சொல்லியிருக்காரு பூண்டி என்ன கலைவாணன். பேச்சுங்க அது? ம். இதுல ஹோட்டல்ல வர டிப்ஸா சப்ளைஸ்லாம் சேர்ந்து ஷேர் பண்ணிக்க. இதெல்லாம் பேசுறதுக்கு வாய் கூச வேண்டாமா? அதுக்கும் முதலுக்கு என்ன தொடர்புன்றாரு. முதல்ல ஒரு நன்றி சொல்லுங்க. அவருக்கு ஒரு நன்றியை சொல்லுங்க. ஒப்புதல் வாக்குமூலம் சொல்லிட்டார்ல. ஆமா, ரூ. 40 லஞ்சம் வாங்குறேன். நெல்லை ஏத்த இறக்க விவசாய வயித்துல அடிச்சு காசு வாங்குறீங்க. இந்த காசு ஒட்டுமாயா உங்களுக்கு? இப்படி கொள்ளடிச்சு என்னையா பண்ண போறீங்க? இது இப்ப இல்ல கிட்டத்தட்ட ஜெயலலிதா ஆட்சி காலத்துல இருந்து இருக்குது. அப்போது ரூ. 3 இருந்து ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. சரி, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு அதிகமாகுதுன்னா, அது இப்ப இல்ல. காலங்காலமா நடக்குது. அதனால நாங்க கொஞ்சம் கொலை பண்ணிக்கிறோம். அதனால நாங்க கொள்ளடிச்சுக்கிறோம். அதெல்லாம் கொஞ்சம் கற்பழிப்பு பண்ணிக்கிறோம். பிஜேபி உள்ள வந்துரும் சத்தம் போடாத பாய் அப்படின்னு முதுகுல கத்தி குத்துற மாதிரி ஒரு கார்ட்டூன் பார்த்தேன். இதைத்தான் நீங்க செய்றீங்களா? இதுதான் விடியல் அரசா? இதான் ஓரணியில் தமிழ்நாடா? இதை சொல்றதுக்கு நீங்க வந்து வெட்கப்படணும். இதை நார்மலைஸ் பண்றாங்க. விவசாயிகளிடம் வாங்கக்கூடிய அந்த லஞ்ச பணம் இருக்கு பாருங்க. இது மனிதத்தன்மையற்றது. பொதுவாவே லஞ்சம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய தீமை தான். மாற்றுக்கருத்து கிடையாது. யார் வந்தாலும் லஞ்சத்தை ஒழிக்கவே முடியாதுன்னு சொல்லி அதை நார்மலைஸ் பண்ணுவது என்பது
கொடுங்குற்றம். இன்னும் அதை வந்து அது என்ன சொல்லலாம், ஆமா அது தவறு தான், அதை நாங்க மாத்துறோம், ஒரு விசாரணை பண்றோம் அப்படி சொன்னா கூட ஓகே. அவங்க பொலிட்டிக்கலி பேசுறாங்க, அரசியல் பேசுறாங்க, நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். இவங்க பேசுறது திமிரா பேசுறது, ஆமா வாங்குறோம், அது என்ன சிஎம் கையில கொடுக்குறீங்க? உங்களுக்கு புரியுதா அந்த டோனை? தெனாவட்டா பேசுறது இது. இப்படிதான் அந்த ஒயின் ஷாப்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பாட்டிலுக்கு 10 ரூபா. அது போல தான் இதுவும். இனிமே இந்த 10 ரூபானா எல்லாருக்கும் இந்த மீம்ஸ்ல போடுறாங்களே, என்ன போடுவாங்க, இந்த 10 ரூபா பாலாஜி, 5 கட்சி அமாவாசை அப்படிலாம் போடுவாங்க. எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. 10 ரூபா பிஸ்கட் தான் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு காலத்துல. இல்ல சொல்றேன், சோசியல் மீடியால அப்படிலாம் போடுறாங்க. அதே மாதிரி இந்த 40 ரூபா லஞ்சம் மெட்ரோ வந்துடும். நீ 40க்கு 40னா திமுக வாங்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற வெற்றி நினைவுக்கு வராது. அவங்க இந்த விஷயத்துல கடுமையா தோத்து போயிருக்கிறாங்க. அவங்க வந்து உண்மையிலேயே ஷாக் ஆயிருப்பாங்க. மாவட்ட செயலாளரே இப்படி போய் ஒப்புதல் வாக்குமூலம் சொல்லிட்டாரு, அவங்க ஷாக் ஆயிருப்பாங்க. அதனால இது வந்து சோசியல் மீடியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ராலாக கண்டனாக மாறி இருக்கிறதானே சொல்லியிருக்காரு, ஒன்றும் மறைச்சு பேசல. இல்ல இதுக்காக என்ன அவருக்கு என்ன ஒலிம்பிக் பதக்கமா தர முடியும், இல்ல நோபல் பரிசு தர முடியுமா? இருக்கிறது சொல்லியிருக்காருன்னா ஊழல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காருங்க. விசாரணை தொடங்குங்க, சம்பந்தப்பட்டவங்களை ஒரு 50 பேரை கைது பண்ணுங்க, இனிமே இப்படி நடக்காதுன்னு வந்து மன்னிப்பு கேள்வி எதுவுமே பண்ணாம அவர் தான் சொல்லிட்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு ஆனா இதுக்கு முதல்வருக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்றாரு. இதுக்கும் முதல்வருக்கும் சம்பந்தம் இல்லைன்னா வேற எதுக்கு தான் அவர் முதல்வரா இருக்காரு? ஜெர்மனிக்கு இன்ப சுற்றுலா போறதுக்கா? முதல் இன்ப சுற்றுலா ஞாபகம் இருக்கா? துபாய்க்கு குடும்ப சுற்றுலா போனாங்கல்ல, அதுக்கே வெள்ளை அறிக்கை வரல. இப்ப ஜெர்மனி வரைக்கும் போயிட்டு வந்துட்டாங்க. வார்த்தைக்கு வார்த்தை வெளிநாட்டு முதலீடுன்னு சொல்றாங்களே தவிர அது வெளிநாட்டு முதலீடா, வெளிநாட்டில் முதலீடான்னு நம்ம தலைவர் கேள்வி கேட்டிருக்கிறாரு. உண்மையிலேயே ஒரு நியாயவான் வெள்ளை அறிக்கை நேரம் விட்டுருப்பாங்க. இல்ல அது குறித்துலாம் ஃபேக்ட் செக்ல ஏன் அறிக்கை வர மாட்டேங்குது? அது ஃபேக்ட் செக்கா இருந்தா அறிக்கை வரும். நீங்க வந்து அது ஃபேக்ட் செக்கே கிடையாது. இல்ல, அது இது- ப்ரொபகண்டாங்க. ஹிட்லருக்கு ஒரு கோயபல்ஸ் இருந்ததை போல ஒரு ஒரு ப்ரொபகண்டா. அன்னைக்கு நடந்த மக்கள் சந்திப்புல சாலை வசதிகள் பத்தி பேசியிருந்தாரு. ஃபேக்ட் செக் பண்ணு. அந்த ரோடு அதே போல அங்க இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டு புதுப்பிக்கல அப்படின்னு பேசியிருந்தாரு. ஃபேக்ட் செக்ல பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் எடுத்து போடுங்க. புதுப்பிச்சிருக்கு. மக்கள் கிட்ட கருத்து வாங்கி போடுங்க. நல்ல பஸ் ஸ்டாண்ட் மக்களை சொல்லுங்க பாக்க. ஒரு 50 பேர் நான் டெய்லி இந்த பஸ் ஸ்டாண்ட்ல போறேன், நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. ஊருக்கே தெரியுங்க. திருவாரூர், நாகப்பட்டினம் பகுதிகளில் சாலை எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி. கேட்டா அது மத்திய கவர்மெண்ட் போது தேசிய நெடுஞ்சாலை அது வரை சொல்றாங்களா? இந்த ஃபிங்கர் பாயிண்டிங் பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லாத்துக்கும் ஒன்றிய அரசை தான் கேட்கணும்னா அப்புறம் எதுக்கு மாநில அரசு உங்களை கொண்டு வந்து வச்சாங்க? ஒரு ரோடு போட துப்பு இல்லையா? ஒரு சாக்கடையை வந்து ஒழுங்கா பேணி பாதுகாக்க துப்பு இல்லையா? அந்த பகுதிகளில் நீங்க அடிக்கடி போறீங்களா என்னன்னு தெரியல. தமிழ் பேச்சு சார்ந்து, தமிழ் சங்கம் சார்ந்து நான் அடிக்கடி போறது உண்டு. இப்ப மக்கள் சந்திப்புக்கும் நான் போய் பார்த்துட்டு வரேன். அந்த டெரைன் இருக்குல்ல, அது இப்படி ஒரு இடத்த வந்து அவங்க வந்து இப்படி வந்து they don't deserve this. அந்த மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க? அத்தனை சிறப்பு வாய்ந்த அந்த பகுதிகளை இன்னும் அழகா மேம்படுத்தியிருக்கலாம். அந்த மக்களுக்கு நன்மை செய்திருக்கலாம். they least bother. அவர்களுக்கு வந்து டேக்கன் அஸ் கிராண்டட் தான். இவங்க என்ன பண்ணாலும் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல அங்க இருக்க மக்களை திட்டமிட்டு வஞ்சித்து இருக்கிறாங்க. நீங்க சொன்னதை போல அங்க இருக்கிற மோசமான சாலைகள் குறித்து, அடிப்படை வசதிகள் குறித்து, அடிப்படை வசதிகளே இல்லாத அந்த அவல நிலை குறித்து ஒரு ஃபேக்ட் செக்கிங் கூட பண்றதுக்கு அவங்க துணியவே மாட்டாங்க. பண்ணாங்கன்னா அவங்க பாம்பு புத்துல கைய வைக்கிறாங்க. அவர்களுக்கு தான் இது பேக் ஃபயர் ஆகும். விஜய் அவர்கள் பேசியது சம்பந்தமாக அமைச்சர் டிஆர்பி ராஜா கிட்ட செய்தியாளர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க. இது போல மாவட்டத்துடைய குறைகளை சுட்டு காட்டுறாருன்னு. ஆனா அதற்கு அமைச்சர் ஒருமையில பதில் சொல்லிட்டு போறாரு. நீங்க அதை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மக்கள் பிரதிநிதி இப்படி பேசுவது சரியா? அவங்க இன்னைக்கு நேத்திக்கு பேசலைங்க. இதுதான் மன்னராட்சி மனப்பான்மை நாம சொல்றோம். இந்த 2ஆம் தலைமுறை உள்ள வராங்கல்ல, இளவரசரை போல பட்டாபிஷேகம் செய்து உள்ள வராங்க. அவங்க அப்படிதான் தென்னவட்டா தான் பேசுவாங்க. இப்ப கலைஞர் வந்து ஓரளவுக்கு பண்பாளராக தேர்ந்த வார்த்தைகளை, சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸை பார்த்து பார்த்து யோசித்து தான் பேசுவார். இப்ப அதே கலைஞருடைய அந்த கேலிபரை வந்து நீங்க ஸ்டாலின் சார்ட்ட எதிர்பார்க்க முடியாது. அவர் மெட்ரோ ட்ரெயின்ல பக்கத்துல நின்னா சப்புன்னு லெஃப்ட் ஹேண்ட்ல அடிச்சதை நம்ம பார்த்தோம். அது போல பல சம்பவங்கள் அவர் வந்து முன்னுக்கு பின் முரணா பேசுறதை நம்ம பார்த்தோம். உதயநிதி சார் அவரு எடுத்துக்கங்க, அது 3ஆம் தலைமுறை. கலைஞர்கிட்ட இருந்த அந்த கேலிபரையும் அந்த பண்பையும் இங்க எதிர்பார்க்கவே முடியாது. இப்ப கம்மிங் டு டிஆர்பி ராஜா அவர்கள், அவருடைய பதவிக்காகவது அவர் இன்னும் கொஞ்சம் பண்பாகவும் இன்னும் கொஞ்சம் நாகரிகமாகவும் நடந்து கொள்ளலாம். அவர் மட்டும் இல்ல, அமைச்சர் பெருமக்களுக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கு. இப்படிதான் ஒரு அமைச்சர் பட்டநாமத்தை பத்தி பேசினாரு, அவருக்கு பட்டநாமம் போட்டு உட்கார வச்சுட்டாங்க. அதே மாதிரி இவர் பேசுறாரு, மக்கள் தீர்ப்பு தருவாங்க, அப்ப அவருக்கு புரிஞ்சுக்கும். இல்ல அதாவது ஒரு மக்கள் பிரதிநிதி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அவர் இருக்கிறாரு. அதுக்கு ஒரு நியாயமான ஒரு கருத்தை சொல்லலாம், இல்லைன்னா தவிர்த்திருக்கலாம். ஆனா ஒருமையில பேசுங்கிறது ஏற்றுக்கூடிய முடிய விஷயமா தானே இருக்கு. ஒருமையில பேசுவது யாரும் பேசுவதையும் இது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் உண்மை. அவர் இப்ப இந்த முறை இந்த இடத்துல இந்த நம்மளுடைய தலைவரை பத்தி இப்படி பேசிட்டாரு அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்ல, பொதுவாகவே பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் என்பவங்க கண்ணியமா பேசணும். எங்க இப்ப அது சிவாஜி கிருஷ்ணமூர்த்திகளின் காலம் தான் இது. இது வந்து சிவாஜி எம்ஜிஆர் காலமா, இது கலைஞருடைய காலமா? எல்லாம் ரொம்ப கீழ்த்தரமா, பிலோ தி பெல்ட் போய் கேவலமா, ரொம்ப மோசமா, டெரகேட்டரி ஸ்டேட்மெண்ட்ஸை பயன்படுத்தி மோசமான வார்த்தைகளை பேசி ஒட்டுமொத்தமா அரசியலை சீரழித்து பாழ்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள். ஒரே ஒரு நினைவூட்டல் தான், இது நீண்ட காலம் நிலைக்காது. வெயிட் அண்ட் வாட்ச்.
அதே போல திருவாரூர்ல கட்சியுடைய நிர்வாகி ஒருத்தர் அன்பினால ஒரு பெரிய பிரம்மாண்ட மாலையை அணிவிச்சாரு. அதற்கு வழக்கு போட்டிருக்காங்க. ஜேசிபி மேல வழக்கு ஜேசிபி போட்டிருக்காங்க. கொடுத்தவர் மேல வழக்கு போட்டிருக்காங்க. ஆ, ஜேசிபி மாலையை போட்டா வழக்குனா, நான் உடனே வீடியோஸ், ஃபோட்டோஸ்லாம் தரேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பொலிட்டீஷியன் தமிழச்சி தங்கப்பாண்டியன் மேடம். அவங்களுக்கு ஜேசிபி இருக்குல்ல, மண் அள்ளி கொட்டுவாங்களே, அதுல ரோஜா பூ அள்ளி அப்படியே கொட்டுனாய்ங்க. அந்த பக்கெட்ல இருந்து அப்ப ஜேசிபியோடைய அந்த ஹேண்ட் இருக்குல்ல, பக்கெட். அதுல இருந்தே கொட்டுனாங்க. அந்த ஜேசிபி காரர் மேல வழக்கு போட்டீங்களா? எனக்கு தெரிஞ்ச இன்னொரு எம்எல்ஏ பிரபாகர் ராஜா, அவருக்கு ஜேசிபில மாலை போட்டீங்க. ஜேசிபி காரர் மேல வழக்கு போட்டீங்களா? செந்தில் பாலாஜி, அவருக்கு ஜேசிபில மாலை போட்டாங்க. செந்தில் பாலாஜிக்கு மாலை போட்டவர் மேல வழக்கு போட்டீங்களா? இங்க மாவட்ட நிர்வாகிகள் மீதும் வழக்கு போட்டு, ஜேசிபி கொடுத்தவர் மேலயும் வழக்கு போட்டு, அடுத்த வாட்டி ஜேசிபி மேலயும் வழக்கு போடுவாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ வந்து உருண்டு உருண்டு வந்திருப்பேன்னு. இதுக்கு பேர் பாசிசம் இல்லைன்னா எதுக்கு பேருங்க பாசிசம்? சட்டம்னா எல்லாருக்கும் ஒரே சட்டம், நீதினா எல்லாருக்கும் ஒரே நீதி, ஒரே மக்கள். ஆனா அந்த மக்களை ஆளக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எதிர்க்கட்சிகளை யாருக்கு நிறைய நெருக்கடி தராங்கன்னு பாருங்க. இத்தனை பெரிய நெருக்கடி வேற எந்த கட்சிக்கா தந்திருக்காங்களா? நமக்கு தருவாங்க, தந்துட்டு போறாங்க. அதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஜேசிபில மாலை போடுறதாங்க பெரிய விஷயம். அது ஒரு அன்பின் வெளிப்பாடு. ஆனால் மக்கள், அந்த சாதாரண எளிய மக்கள், அவங்க வந்து அந்த ஒரு ஒரு ரூ. 50 ரூ. 100 மாலை கொண்டு வந்து அதை கூட தலைவர் எடுத்து அப்படி கழுத்துல போட்டுக்குவார். முடிஞ்சா அவங்களுக்கே திருப்பி போடுவார். அவங்க ஒரு சாதாரண பையன் பென்சில வரைஞ்ச ஒரு படம் எடுத்துட்டு வருவான். அதை அன்போட வாங்கி வச்சுக்குவார். இது தன்னெழுச்சி. நீங்க போடுற இந்த பொய் வழக்குகள், உருட்டல், மிரட்டல், இந்த புனைவுகள் எல்லாம் எங்களை எதுவுமே பண்ணாது. நாங்க வேற வேகத்துல போயிட்டு இருக்கிறோம். அதை புரியாம ஜேசிபி மேல வழக்கு, ஊசிபி மேல வழக்குன்னு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இப்ப இந்த கூடுகிற கூட்டத்தை பார்த்து இன்னைக்கு எல்லா மக்களும் சரி, அரசியல் கட்சிகளும் சரி வியந்து பார்க்கிறார்கள். ஆனா ஒரு சில கட்சிகள், அதாவது திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்லாம் இன்னைக்கு சமீபத்துல ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னாக்கா, சினிமான்னா யாருனாலும் கூட்டம் கூடும், நயன்தாராக்கு வந்தா கூட தான் கூட்டம் கூடும், அதெல்லாம் ஓட்டா மாறுமா அப்படின்னு கூட்டணி கட்சிக்காரர்களை வைத்து பேச வைக்கிறாங்க. ஆனா சில தலைவர்கள் பேசுறாங்க. இந்த விமர்சனங்கள்லாம் எப்படி பாக்குறீங்க? பேசட்டுங்க. நயன்தாராக்கு வராத கூட்டமா? இன்னும் கவர்ச்சி நடிகை பேர்லாம் சொல்லி அவங்களுக்கு வராத கூட்டமான்றாங்க. சொல்றாங்க. அப்ப கூட நடிகர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வராத கூட்டமா அப்படின்னு சொல்ல முடியுமா? அவரும் சினிமால தான் வந்திருக்காரு. அவர் சினிமாவின் உச்ச நட்சத்திரங்க. மாசுவே சொல்லிட்டாரு. உச்சத்தை தூக்கி போட்டு ஏன் சிரிக்கிறீங்க? உண்மைதானே தூக்கி சொல்லி போட்டு வந்துறாருன்னு அவன் சொன்னாரு. அதனால பேசுறவங்க அதை பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த கூட்டம் ஓட்டா மாறலன்னா வேற எந்த கூட்டம் பிரதர் ஓட்டா மாறும்? ₹1 செலவு பண்ணாம கூடுற கூட்டம் யாருக்கு பிரதர் இருக்கு? அவசரமா அடுத்த நாளே நானும் கூட்டத்தை கூட்டுறேன்னு ₹300 ₹400 கொடுத்து குட்டியானியில கூட்டு வந்து கொட்டுற கூட்டம் கிடையாது. கொட்டுற மலையில கூட அசையாம நிக்கிற கூட்டம். கொளுத்துற வெயில்ல தலைவருக்காக நின்னுட்டு இருக்க கூட்டம். இது பாசத்தின் கூட்டம், நேசத்தின் கூட்டம், தமிழ்நாட்டின் தன்னெழுச்சி கூட்டம். வேற யாராவது இதை பத்தி பேசுறதுக்கு துப்பு இருக்கா? கேவலமா என்ன பண்ணாங்க, துப்புரவு தூய்மை தேவதைகள் இருக்காங்க பாருங்க, அந்த போராட்டத்துல அவங்கள வந்து அலைகிழித்து அரெஸ்ட் பண்ணி அந்த லேடிஸ்க்கு வந்து மிஸ்ஹேண்டில் பண்ணி மேன் ஹேண்ட்லிங் பண்ணாங்க பாருங்க. அவங்களை பார்த்து தெம்பு சொல்ல போன எங்க மாவட்ட செயலர் அண்ணன் தாமு இருக்கார். மாவட்ட செயலர் தாமு நண்பர்களா இருந்ததை பார்த்து அந்த நம்ம மாவட்டத்தை பார்த்தோன்னா வந்து எல்லாரும் மக்கள்லாம் வந்து அப்படியே அவங்களுடைய இதை கொட்டுவாங்க. பாருங்க இப்படி அநியாயம் பண்ணிட்டானுங்க. ஆதங்கத்தை ஆ இவ்வளோ சம்பள உயர்வு கேட்டோம், தரமாட்டேன்ட்டாங்க, அதுன்ட்டாங்க, இதுன்ட்டாங்க, ஸோ எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு பேசுனாங்க. இதை தனியா வெட்டி இவங்க பாருங்க காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டு வந்து காசு கொடுக்காம விட்டோம். ஒரு ஃபேக், ஏன்டா வெக்கமாவே இல்லையாடா உங்களுக்கு? இப்படி ஃபேக் நரேட்டிவ் பண்றதுக்கு தான் நீ லாய்க்கி. அரசாங்கம் பண்றதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்ட. அந்த விஷயத்துக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டேன்ற மாதிரி அவங்க சிறுமைப்படுத்த நினைக்கிறாங்க. ஆனா இது மூலம் என்ன தெரியுமா பண்ணாங்க? மாவட்ட செயலாளர் அண்ணன் தாமு அவர்கள் தூய்மை தேவதை போராட்டத்துல போய், தூய்மை தொழிலாளர்கள் போராட்டத்துல போய் களத்துல போய் நின்னாருங்கிறத அவங்கள அறியாம இன்னைக்கு விளம்பரப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அன்றும் சரி, இன்றும் சரி, என்றும் சரி, உழைக்கும் மக்களின் குரலற்றவர்களின் குரலாக என்னுடைய வெற்றி தலைவர் ஒலிப்பார். பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் அதற்காக போராடுவார். ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் எங்களுடைய ஒவ்வொரு தளபதிகள், எங்க தளபதியினுடைய தளபதிகள் அவங்க களத்துல போய் போராடுறவங்களுக்காக நிப்பாங்க, நின்னுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க குறிப்பிட்டது போல நேர்மையா வரணும்னு சொல்றீங்க. கடந்த முறை முதல் சுற்றுப்பயணம் திருச்சியில துவங்கினாங்க. அதுக்கு போட்டியா தான் முப்பெரும் விழால பெரிய கூட்டம் கூட்டு காட்டினாங்களே. அவ்வளவு கூட்டம் நீங்க தான் சொல்றீங்க. அது வந்து டிஜிட்டல் குளோனிங்ன்ற முறையில, டிஜிட்டல் குளோனிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? குளோனிங்ல ஆட்டுக்குட்டி போல இன்னொரு ஆட்டுக்குட்டி உருவாக்கி, உருவாக்கலாம். அது மாதிரி டிஜிட்டல் குளோனிங்ல இல்லாத கூட்டத்தை இருக்கிற மாதிரி ஸ்டாம்ப் பண்ணி போட்டுருக்காங்க. ஒரு பத்திரிகையில தான் போட்டிருந்தாங்க. அது பத்திரிகை சோசியல் மீடியால முப்பெரும் விழாவா இல்ல முக்காடு விழாவா அப்படின்ற மாதிரி போட்டாங்க. எல்லாம் முடிஞ்சு போகும்போது வாழைத்தாரை பிடிச்சி தொங்கி பறிச்சு எடுத்து, ஏன் எதுக்கு? ஏன் இங்கேயே திருவாரூர்ல கூட்டம் முடிச்ச அடுத்த நாளே ஒரு திருமுனை கூட்டத்தை போட்டுட்டு அதை ட்ரோன் ஷாட்லாம் வச்சு எங்க கிட்ட போய் காமிச்சா எம்டி சேர் தெரிஞ்சிருமோன்னு மேடை கிட்ட மட்டும் க்ளோஸ் ஷாட் அப்படியே போக மேல காமிச்சு, இந்த குரலி வித்தையெல்லாம் நாங்க எவ்வளவோ பார்த்துருக்கிறோம். கட்டுக்கடங்காமல் அன்பில் பாசத்தில் கூடுகிற கூட்டம் என்பதுதான் உண்மையில் ஓட்டாக மாறும்.
காசு கொடுத்து கொடுக்குற கூட்டத்தை வைத்துக்கொண்டு இவங்களுக்கு 10 பைசா பிரயோஜனம் இல்லை. அது ஓட்டா மாறாது. திமுக மிகப்பெரிய வரலாற்றில் காணாத தொழில் சந்திக்க போகுது. அமைச்சர்களுக்கு ஒரு உத்தரவு போடப்பட்டதா தகவல் வந்திருக்கு. வாரம் வந்து ஏதாவது ஒரு அரசு நிகழ்ச்சி பண்ணுங்க. ஏற்கனவே ஏங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கோஇன்சிடென்ட்டுங்க. நாங்க திருச்சி போனோம். அந்த சனிக்கிழமை இளையராஜாக்கு திடீர் ஞாபகம் வந்து திடீர் ஞாபகம் அது பாசம். கோஇன்சிடென்ட். அடுத்து நாம நாகப்பட்டினத்துக்கு போனோம். அந்த சனிக்கிழமை இந்த பக்கம் இட்லி கடைக்கு ட்ரெய்லர் வெளியீட்டு விழா. கோஇன்சிடென்ட். எதிர்பாராத இப்ப அடுத்த வாரம் ஒண்ணு பண்ண போறோம். அடுத்த சனிக்கிழமை பாருங்க. உட்காருங்க. கோஇன்சிடென்ட். யோசிங்க. நீங்க வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா அதை பத்தி டிஎன் ஃபேக்ட் செக்ல கேட்டு தெரிஞ்சு அப்புறம் அது பிரிண்ட் அவுட் எடுத்து கிழிச்சு போட்டுருங்க. எந்த பயனும் இல்ல அதுல. இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே. நன்றி.